புதன் மனையில குரு இருந்து பரிகாரம் பெற்று உட்கார்ந்திருப்பதால் நிலம், வாகனம், பூமி இது சம்பந்தமா ஏதாவது குரு பகவானுடைய ஆதிக்கம் கொண்டது. உறவு முறையில திருமணம் பண்ற வாய்ப்பு கம்மி. வாய்ப்பு அமைஞ்சிருந்தாலும் உறவுகள் கட்டுப்போம். வாக்குவாதம், சலிப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய வந்து கொடுக்கும் நேரம். இது இப்படி இருந்தாலும் கூட எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு நிகழும் தமிழ் பரபவா வருடத்தின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். 12 ராசிகளிலேயே 12ஆம் வீடாக அமைந்திருக்கும் மீன ராசியை பற்றி இந்த தமிழ் புத்தாண்டின் பலனாக நாம காண்கிருக்கின்றோம். இந்த மீனராசியில் பிறந்தவர் உங்களுக்கு குடும்பம், திருமணம், வாழ்க்கை, தொழில், ஆரோக்கியம் இது அனைத்தும் இந்த வருடத்தினுடைய பலன் எவ்வாறு உள்ளது என்று மிக துல்லியமான முறையில் எளிமையான முறையில் காண்கிருக்கிறோம். மீனராசி என்பது குரு பகவான் ஆட்சி செய்யும் இடம். குரு பகவானை ஆட்சியாக கொண்ட மீனராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு புதுமையை உருவாக்கக்கூடிய சக்தி படைத்தவங்கள், புதுமையா ஒரு காரியத்தை சிந்திக்கக்கூடியவங்கள். தான் எந்த இடத்துல போய் நின்னாலுமே நமக்கு ஒரு பேர் இருக்கணும், நாம உருவாக்கினதுன்னு சொல்லி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தனித்துவம் உங்ககிட்ட நிச்சயமா இருக்கும். மீனராசியை பொறுத்தளவுக்குமே எந்த ஒரு விஷயத்துக்குமே தன்னம்பிக்கை அதிகம். நாம ஒரு காரியம் நினைச்சு அந்த காரியத்துக்காக போராடி அதை முழுமையான முறையில முயற்சி செய்து வெற்றி ஆக்கணுங்கிறதுல மிக தெளிவா இருக்கக்கூடியவங்க மீனராசிக்காரர்கள். இந்த மீனராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்துல உங்களுக்கு வருடாந்திர கிரக பலன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா, மீனராசியிலேயே சனி பகவான் சஞ்சாரிக்கிறார். இன்று மீனராசியில் 7.5 சனியுடன் மீனத்திலேயே சனி பகவான் அமைந்திருக்கிறார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் அமைந்திருக்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான் அமைந்திருக்கிறார். ராசியினுடைய 12ஆம் வீட்டில் ராகு பகவான் அமைந்திருக்கிறார். இந்த வருடத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் இந்த மீன ராசிக்கு என்னன்னா, 6ஆம் இடத்தில் கேது பகவான் அமைந்திருக்கிறார். 12ஆம் இடத்துல ராகு பகவான் அமைஞ்சிருக்கிறாரு. இந்த மீனராசியை பொறுத்தளவுக்கும் தொடக்கத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பலன் என்னன்னு பார்த்துட்டோம்னா, மீனத்தில் புதனும் மிதுனத்தில் குருவும் புதனும் பரிவர்த்தனை பெற்று உட்கார்ந்திருப்பது ஒரு சிறப்பான ஒரு யோகம் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய நிலம், வாகனம், சுகஸ்தானத்திற்கு அதிபதியான புதனும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியான காஸ்திரஸ்தானாதிபதி புதனும் 1-10 கூடிய குருவும் பரிவர்த்தனை பெற்று அமைந்திருக்கிறார்கள். இது தொடக்கத்தில் இருக்கும். இந்த பலன் உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்க்கும் போதுங்க, இந்த வருடத்தினுடைய பலனாக ஆரம்பம் நல்லா இருந்தால் எப்பயுமே முடிவு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான நேரம். 7.5 சனியாக இருந்தாலும் நமக்கு 7.5 சனி வந்துருச்சு, எப்படி நம்ம சமாளிக்க போறோம் தெரியல. எப்படி ஏற்கனவே சில பிரச்சனைகள், பிராபலங்கள், தொழில் பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கு. குடும்பம் சார்ந்த வகையிலும் கொஞ்சம் பிரச்சனை மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும். தொழில பிராபலம் கண்டிப்பா இருக்கும். கொடுத்த பொருள் வாங்க முடியாம இருக்கும். கடன் பட்டிருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே நடந்தது இவங்களுக்கு விரையச்சனி நிச்சயமா கடன் பட்டிருப்பாங்க. நம்பிக்கையினுடைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க. உறவுகளால கொஞ்சம் பாதிப்பும் இவங்க சந்திச்சிருப்பாங்க. சில பேர்த்துக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணி கூட தடைப்பட்டிருக்கும். சில பேர்த்துக்கு திருமணம் அமைஞ்சு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். இது எல்லாம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த 7.5 சனியில கடந்த காலத்துல இது நடந்தது. இப்ப பார்க்கும்போது இந்த குரு பரிவர்த்தனை யோகம் என்பது என்னன்னா, இந்த தடைகளை நீங்கக்கூடிய நேரமா இருக்குது. யார் தொழிலுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா 10ஆம் அதிபதி குரு, இந்த ராசிக்கு 10ஆம் அதிபதி குரு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் அமைஞ்சிருக்கிறாரு. கேந்திரத்தில் அமைந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் ஸ்தானகத்தை பார்வை பார்க்கிறார். அதனால உங்களுக்கு தொழிலுக்காக
பிசினஸ்க்காக யாரெல்லாம் முயற்சி எடுத்திருக்கிறாங்களோ, நமக்கு இந்த நேரத்துல அரசாங்கத்துல இருந்தோ அரசியல் இருந்தோ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா பரவாயில்லன்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த டைம் ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த ராசி பலனை பொறுத்தளவுக்கும் மீன ராசியில உள்ளவங்களுக்கு பிசினஸ் தொடங்கி ஏதாவது ஒரு வகையில ஒரு பெண்டிங் இருக்கு, இல்ல சரியான ஒர்க்கர்ஸ் வரல, இல்ல நாம கொடுக்கிற ஒர்க் சரியா வந்து செட் ஆகல அப்படின்னு ஒரு மன உளைச்சல் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த சித்திரை 1 முதல் அதற்கான ஒரு வழிவகுப்பு பிறந்து அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி உங்க கண்ட்ரோல்ல உங்க கட்டுப்பாட்டுல வந்துடும். நீங்க அதை பத்தி இப்ப கவலைப்பட வேண்டியது இல்லை. உங்களை பொறுத்தளவுக்குமே 10ஆம் ஸ்தானகாதிபதி மாதிரியே 4ஆம் அதிபதி புதன் என்பதனால புதன் மனையில குரு இருந்து பரிகாரம் பெற்று உட்கார்ந்திருப்பதால் நிலம், வாகனம், பூமி இது சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை இப்ப உங்களுக்கு விலகும். இல்ல புதுமையான சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இல்ல ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, நின்று போயிருக்குங்கிறவங்களுக்கு அது வந்து ரிலீஸ் கிடைக்கும். அம்மாவின் ஸ்தானத்துக்கு வந்து பார்க்கும்போது தாய்க்கு 12ஆம் இடத்துல தொடக்கத்துல சந்திரன் இருக்கிறதுனால 7 சனியும் நடந்திருக்கு, விரியச்சனியா. அம்மாவங்களுடைய ஸ்தானத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை, ப்ராப்ளம், ஆரோக்கிய பிரச்சனை இது எல்லாம் கொஞ்சம் வந்திருக்கும். கொஞ்சம் வாகனங்கள் சேதம் இருக்கு, ஏற்கனவே வாகனங்கள் மூலியமா கொஞ்சம் நஷ்டங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதையெல்லாம் இந்த நேரத்துல மாற்றமாக வாய்ப்பு இருக்கு, பாசிட்டிவ் ஆகிற வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 7ஆம் ஸ்தானகாதிபதி புதன் என்பதால் திருமணத்திற்காக, திருமணம் சார்ந்த உறவுகளை அமைக்கிறதுக்காக இப்ப நீங்க போராடிட்டு இருந்தாலும், திருமணத்துல வாழ்க்கை ரீதியா சில பிரச்சனைகள் பிராபங்கள் உங்களுக்கு இருந்தாலும் இப்ப நடக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த குரு பலன் அடுத்தது உங்களுக்கு நிச்சயமா சில வாய்ப்புகள் வந்து அமைஞ்சு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமணத்திற்காக. ஆனா உறவு முறையில திருமணத்தை அமைக்கக்கூடிய வாய்ப்பு வந்தாலும் இந்த ஏன்னு கேட்டோம்னா மீனராசி குரு பகவானுடைய ஆதிக்கம் கொண்டது. உறவு முறையில திருமணம் பண்ற வாய்ப்பு கம்மி, வாய்ப்பு அமைஞ்சிருந்தாலும் உறவுகள் கெட்டு போயிடும். அதனால கொஞ்சம் சில பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. இப்ப எங்களோட ராசி பொறுத்தவரைக்குமே 5ஆம் பாவகத்துக்கு ஜூன் மாதத்துல குரு பகவான் கடகத்துல போய் உச்சமடைகிறார். இந்த வருடத்துல 5ஆம் அதிபதிக்குன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்துல இருந்து பூர்வீகத்துல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தீரும், குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு தீரும், வாரிசு கிடைக்கும். அந்த 5இல் குரு அமையும் போது 5க்கு அதிபதியான ஸ்தானத்துல குரு உச்சமடைகிறார். 11ஆம் ஸ்தானகத்தாகிய லாபஸ்தானகத்தை பார்வை பார்க்கிறார். அப்ப விரைச்சனி நடந்து முடிஞ்சு இப்ப ஜென்மசனியில் இருக்கிறதுனாலய லாபம் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேல ஒரு சுபகாரியங்கள், சுப விரயங்கள், சுப சார்ந்த செலவுகள் இது நடக்கிற வாய்ப்பு இருக்கு. இப்ப யாராவது வந்து தொழில இடமாற்றம் வேணும், நம்ம இடமாறி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான ஒரு முயற்சி பண்ணால் நிச்சயமா வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. உயர் பதவி இல்ல விரும்பிய இடத்துல போய் உட்காரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாம் இந்த நேரத்துல இந்த வருடத்தினுடைய பலனா அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ராசியை பொறுத்தளவுக்குமே பார்க்கும்போது இந்த மீனராசியில பிறக்கிறவங்க ஒரு இடத்துல இருக்க முடியாது. இவங்க எப்பயுமே இவங்க பிறக்கிறது இடம், இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது இடமா தான் இருக்கும். குறிப்பா 1க்கு 2க்கு மேற்பட்ட இடமாற்றம் கூட இவங்களுக்குள்ள வந்துடும். அந்த மாதிரிதான் இவங்களுக்கு இருப்பாங்க. நல்ல கல்வி அறிவு கூட கொஞ்சம் இருக்கும், ஞானம் இருக்கும், புத்தி இருக்கும், திறமையானவங்களா இருப்பாங்க. எந்த விஷயத்தையுமே யோசிக்காத இறங்க மாட்டாங்க. எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு துணிஞ்சு நின்று செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுடைய ஒரு வளர்ச்சி பிடிக்காதவங்க சில பேர் இவங்க கிட்ட வந்து ஆப்போசிட்டா இருப்பாங்க. இவங்க கருத்து பிடிக்காதவங்க சில பேர் ஆப்போசிட்டா வருவாங்க. அதெல்லாம் நீங்க வந்து கண்டுக்க வேண்டாம். உங்களுடைய உழைப்பு, உங்க திறமை, உங்க ஃபேமிலிக்காக நீங்க முழுமையா செலுத்தி நீங்கள் பாடுபட்டீங்கனால் நிச்சயமா உங்களால வெற்றி பண்ண முடியும். இந்த ராசிகள் பொறுத்தளவுக்குமே இவங்க முன்னோர்கள் சப்போர்ட்ட கொஞ்சம் இவங்களுக்கு பிடிமானம் இல்லாம தான் இருக்கும். ஏன்னா அவங்களால சில ஆரோக்கிய தொந்தரவு, உடல் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் நடந்திருக்கும். கடந்த காலத்துல வழக்குகள், தேவையில்லாத பிரச்சனைகள், வாக்குவாதம், சலிப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய வந்து நேரம். இது இப்படி இருந்தாலும் கூட நடந்து கொண்டாலும்
நீதிமன்ற வழக்குகள் இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருந்தாலும் கூட இந்த வருடத்தில் அதெல்லாம் வந்து ஒரு சாந்தமாகி உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் அமைச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் அதாவது வந்து இந்த மீனராசியில் பிறந்த உங்களுக்கு தெய்வம் வழிபாடு, தட்சிணாமூர்த்திய அதிகமான முறையில் நீங்க வழிபாடு பண்ணணும். செய்யற வரைக்கும் உங்க சந்ததிகளுக்கு நல்லது, உங்க வாரிசுகளுக்கு நல்லது, பொருளாதாரத்தை புதுமையா உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த ஒரு உங்க குலதெய்வ வழிபாடு அதிகமா வச்சுக்கங்க. குலதெய்வத்தை மறந்துடாதீங்க. குலதெய்வ வழிபாடு நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் வருஷத்துல ஒரு முறையாவது போயிட்டு வந்துருங்க. அது உங்க ராசிக்கு மிகவும் சிறப்பா இருக்கும். இந்த ராசியை பொறுத்தளவுக்கும் இன்று 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. நண்பர்கள்கிட்டையும் மனிதர்கள்கிட்டையும் எச்சரிக்கையா இருங்க. நண்பர்கள்கிட்ட தான் ரொம்ப பொறுமையா இருக்கணும். நல்லவங்களும் இருப்பாங்க, நம்ம எல்லாத்தையுமே கெட்டவங்க நம்ம நினைக்கவும் கூடாதுங்க. ஆனா நாம இருக்க வேண்டிய எச்சரிக்கையும் இருந்துதான் ஆகணும். இதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. இந்த தமிழ் பரப்புபவர் 2006ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்க தெளிவா பார்த்துருங்க. பார்த்துட்டு எந்த ஒரு நல்ல காரியமும் நீங்க தொடங்குங்க. நிச்சயமா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், டவுட் இருந்தா கீழே வேண்டிய மொபைல் நம்பர் இருக்கு, நீங்க தாராளமா போன் பண்ணி கால் பண்ணி உங்க டவுட் கேட்கலாம். வச்சுங்களா? வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.